ஹாய் ஹலோ, நான் கௌரி பேசுகிறேங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வைகாசி விசாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகருடைய பிறந்த நாளை தான், பிறந்த தினத்தை தான் நம்ம வைகாசி விசாகமாக நம்ம ஒரு திருவிழாவாக கொண்டாடுறோம். முருகர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். முருகர் அந்த சூரபத்மர் அவங்களுடைய மக்கள் அந்த அரக்கர்கள் மக்களை கொடுமைப்படுத்தி, மக்கள்லேருந்து தேவர்களை கொடுமைப்படுத்தி, தேவர்களுடைய இந்திரன் வரைக்குமே போயிடுறாங்க. அப்போது ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, முடியல, ஓடி ஒழிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சிவபெருமான் காப்பாற்றுங்க, நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவருடைய நெற்றி கண்ணிலேருந்து ஒரு 6 தீப்பிழம்புகளை தீப்பிழம்புகள் வருது. அப்படி அந்த தீப்பிழம்புகள் 6 குழந்தைகளை மாதிரி சரவண பொய்கையில் அந்த 6 குழந்தைகளும் வளருது. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கார்த்திகை பெண்கள் 6 பேர்த்தை நியமிக்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தைங்க வளர்ந்து கொஞ்சம் பெருசாகும்போது பார்வதி தேவியார் தன்னுடைய சக்தியினால் அந்த 6 குழந்தைகளையுமே ஒன்று சேர்த்திடுறாங்க. அப்படி ஒன்று சேர்த்தும் போது ஆறுமுகம்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு. அப்புறம் அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அவர் கார்த்திகை தினம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு பிறந்ததுனால திருவிழாவை நம்ம எல்லாம் கொண்டாடிட்டுருக்குறோம். அந்த குழந்தை தான் சூரபத்மனை வென்று, அந்த சூரபத்மனை வென்ற நாளுமே வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு தான், அதுவுமே அந்த வெற்றி வாகை சூழ்ந்ததுமே வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் நம்மளுடைய முருகர் பிறந்த அன்னைக்கே வைகாசி விசாகம் முருகர் பிறந்ததும் அந்த ஒரே நாள் இல்லையா? அந்த அன்னைக்கு திருவிழா எடுக்கும்போது நாம் குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்தைக்காக ஒரு விரதம் இருந்து வேண்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ள கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும். அந்த முருகரே பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கைங்க. இப்போ வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29/5/2026 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி 3 நிமிஷத்துக்கு மேலே 12 மணி 3 நிமிஷத்துக்கு மேலே ஆரம்பமாகுது விசாக நட்சத்திரம். அது விசாக நட்சத்திரம் எந்த நேரம் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30/5/2024 மதியானம் 2:15 மணி வரைக்கும் வைகாசி அந்த விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 12 மணி 54 நிமிஷத்துக்கு மேலே வருது. சனிக்கிழமை பௌர்ணமியும் இருக்குது, விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க. அதனால் அன்னைக்கு விசாகம் அந்த வைகாசி விசாகம் கொண்டாடுவாங்க. பெருவாரியான கோயில்களில் அன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வருது இல்லைங்களா விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, அதுலேயுமே பூஜையெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குதுங்க, அதில் முருகர் இருக்கிறாரு. அங்கே எங்களுக்கு பக்கத்தில் கோயில் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு தான் அங்கே பூஜை வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் விரதம் எடுத்துக்கலாம். விரதம் எடுக்கிறது எப்படின்னு தெரியும். எல்லாம் காலையில் நேரமே எழுந்துச்சி குளித்து முடித்து எல்லாம் சுத்தபத்தமாக இருந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டு, பூஜை ரூம்பெல்லாம் தொடச்சி விட்டு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து முருகரை வழிபாடு பண்ணலாம். வேல் வச்சுருந்தீங்கன்னா வேலுக்கு ஒரு அபிஷேகம், உங்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், குங்குமம், திருநூறு, இந்த மாதிரி எந்த அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலில் நம்ம போட்டால் தான் படம் தான் வச்சுருக்குறோம் அப்படின்னா படத்துக்கு ஏதாவது பூஜை பண்ணிக்கலாம். பூ போட்டு ஏதாவது நம்ம நெய்வேத்தியம், பால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது வேல் வச்சு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா நம்ம படிக்கிற பதிகம் பார்த்திங்கன்னா வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், சண்முக கவசம். நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு என்ன தெரியுமோ அது நம்ம படிச்சுக்கலாம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் வைக்கலாம், பால் சக்கரை கலந்து வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைக்கலாம், அப்புறம் தேனும் தினைமாவும் அவருக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது வைக்கலாம். எதுவுமே முடியல, ரொம்ப நமக்கு டைமும் இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்கண்டு வச்சும் கூட வெத்தலை பாக்கு, பழம், கல்கண்டு, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைன்னா அவள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாங்க. நம்ம மனசை பொறுத்து தாங்க எல்லாமே. நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும், நம்ம உடம்பும் சுத்தமாக இருக்கணும். நம்ம அவரை மனசார வேண்டணுங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும், நான் எதாவது தெரியாமல் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு அப்படியே கௌரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா.